ஹாய் பிக் பஸ். ரீசெண்டாக வள்ளல் மீடியாவில் வந்து பாரி அவர்களுடைய வீடியோங்கிறது வந்திருந்தது. அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? ஏன்னா ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது ஒரு பதில் வச்சுருந்தாரு அப்படின்னா ஆக்கப்பூர்வமான ஒரு உரையாடலை நிகழ்த்தலாம். இதெல்லாம் என்ன பேசியிருக்காரு, இதுக்கு எதுக்கு பேசணும், அப்படியே கடந்து போயிடலான்றதான் நான் இருந்தேன். ஆனால் நிறைய பிக்யூபர்ஸ் வந்து பர்சனலாக வந்து நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் போட்டிருந்தாங்க. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதில் சுத்தமாக விருப்பங்கிறது கிடையாது. அவங்க நம்மக்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அவங்களுடைய புரிதலுக்காக பல விஷயங்களை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னனால இந்த வீடியோ அப்படிங்கிறத வந்து நான் வெளியிடுறேன். இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க பாரி அவர்களுடைய வீடியோவுக்கான ஒரு பதில் தான். ஆனால் இதில் வந்து என்ன மாதிரி நிறைய பிக்யூபர்ஸ் வந்து யோசிக்க தான் செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, கடந்து போயிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. அப்படி நினைக்கக்கூடியவங்க இந்த வீடியோ வந்து பார்க்க வேண்டாம், தவிர்த்துடுங்க. நம்ம சேனலில் வர ஒரு எக்ஸ்ட்ரா வீடியோ இது அப்படின்னு நினச்சிட்டு அது கடந்து போயிருங்க. இப்போது பாரி அவர்களுடைய வீடியோவுக்கு நம்ம போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, த்ரோட்லாம் வந்து பயங்கர இன்ஃபெக்ஷனாக இருந்தது. நிறைய பேர் வந்து கடந்த வீடியோவிலே வந்து ரொம்ப டல்லாக இருக்கீங்களே, என்ன ஆச்சுன்னெலாம் கேள்வி கேட்டிருந்தீங்க. இதுதான் காரணம். அக்கறையோடு என்கிட்ட வந்து அந்த விஷயங்கள்லாம் விசாரித்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ பாரி அவர்களுடைய வீடியோவுக்கு நம்ம பதில் சொல்ல ஆரம்பிக்கலாம். பாரி அவர்களை ஒரு விஷயத்தில் பாராட்டி ஆகணும். ஏன்னா தப்பு செஞ்சதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். அது பாரிக்கு இருக்குது. அதுவும் குறிப்பாக ஒரு விஷயத்தில் இருக்குது. என்னென்னா, புடைப்பு எழுத்துக்கள்னு அவர் சொன்னார் இல்லையா, அது தவறுன்னு நம்ம நிறுவனம் இல்லையா, அதை வந்து எனக்கு வந்து ஏஐ வீடியோ ஏஐ இமேஜ்னு சொல்லியிருக்கணும், அதை சொல்லாதனால நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதை கண்டிப்பாக பாராட்டி ஆகும். ஆனால் அவர் அந்த ஒரு தவறுக்கு தான் வந்து கிரெடிபிலிட்டிங்கிறத எடுத்துக்கிறாரு. வீடியோ முழுக்கவுமே ஏகப்பட்ட தவறுகளை வந்து அவர் சொல்லியிருந்தார், செஞ்சுருந்தார். அதை பார்த்து தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து நம்மளுடைய வீடியோவில் கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த வீடியோவை பார்த்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சிகை கொட்டனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் நிறைய தவறுகள் இருக்குது, எது சரியானது அப்படிங்கிறத பதிவு செய்யறதுக்கு தான் நம்ம 2வது வீடியோ அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறமா பேசுனதுலேயும் அவர் சரியானதை பேசலை. என்ன ஒன்று நடந்திருக்குன்னா, நம்ம என்ன நடக்கணும்னு நினச்சி வீடியோக்கள் போடுறோமோ அது நடந்திருக்கு. பாரி தன்னுடைய 2வது வீடியோவில் தான் ஒழுங்காக ரிசர்ச் பண்ணியிருக்கார். ஆனால் அப்படி ஒழுங்காக ரிசர்ச் பண்ணதையும் ஒழுங்காக பண்ணாரான்னு பார்த்தா இல்லை. அதுலேயும் நிறைய விஷயங்களில் வந்து தப்பாக தான் அவர் வந்து சொல்லி வச்சுருக்கார். உதாரணத்துக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்தார், எகிப்தியர்கள் காலகட்டத்திலேயே அது எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். எது சிகை கொற்றன் அப்படிங்கிற சுவரெழுத்து வந்து எகிப்தியர்கள் காலகட்டத்திலே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு மேல இருக்கக்கூடிய எகிப்திய கல்வெட்டு எந்த காலகட்டத்தில் பொறிக்கப்பட்டதோ அதே காலகட்டத்தில் தான் இந்த வார்த்தைகளும் எழுதப்பட்டிருக்கும். புரியுது. அதுக்கப்புறம் வந்து எழுதல, அதுக்கப்புறம் போனவன் போற இடத்துல குத்தி வச்சுட்டு வரல, இந்த மாதிரிலாம் இல்ல. அந்த கல்வெட்டு எப்ப பதிக்கப்படுதோ அதே காலகட்டத்தில் இவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இது உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. யாரும் போயிட்டு பிரேக் எழுதிட்டு வரல. அதுக்கப்புறமா நம்ம வீடியோலாம் போட்டு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வந்து ஆராய்ச்சியாளர்களுடைய வீடியோவை அவர் நேராக போய் பார்த்தாரான்னு தெரியல. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இல்லை இது ரோமானியர்கள் காலகட்டத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அது வந்து பார்த்தீங்கன்னா எகிப்துக்கும் அங்கே அதுக்கப்புறம் நடந்த மக்களுக்கும் சம்பந்தமாக இல்லை. புரியுது. ஸோ அதனால வந்து அது வந்து ஒரு பேரன் சைட் மாதிரி தான் போயிருக்கு. சொன்னதோட நிற்கல. இது ரோமானியர்கள் காலகட்டத்தில் எழுதியிருந்தாலும் இது வந்து ஒரு கல்வெட்டு அப்படின்னு சொல்லி கல்வெட்டுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாரு. அது வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னதுக்கப்புறமா இந்த கல்வெட்டுங்கிறது உட்கார்ந்து ஒருத்தன் எழுதியிருக்கணும்னா அவனுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்கும் பார்த்தீங்களா அப்படின்னு ஒன்று சொல்லுவார். கண்டிப்பாக ஹெல்ப்பர்ஸ் இல்லாமலாம் எழுத முடியாது, பெர்மிஷன் இல்லாமலும் பண்ண முடியாது. ஆனால் அவரே அதே வீடியோவில் இந்த இடம் வந்து அபேண்டன்டான யாரும் போகாத ஒரு இடமா இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். யாருமே போகாத அபேண்டன் செய்யப்பட்ட இடத்துல 1 மணி நேரம் என்னங்க, 1 நாள் 2 நாள் உட்கார்ந்து ஒருத்தர் எழுதுறதுக்கு கூட யாருமே கேட்டிருக்க போகிறதில்ல. இப்படி நிறைய குளறுபடிகள், அவர் பேசின விஷயத்துக்கே அவரே முரண்பாடாக பல விஷயங்களை வந்து திரும்ப சொல்லியிருக்காரு. அதை தான் வந்து நம்ம வந்து சுட்டி காட்டியிருக்கோம். அது வந்து தப்பான புரிதலை கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு. ஆனால் அதுக்கு சரியான தரவுகளோட, சரியான ஒரு அர்த்தத்தோட, தவறுகளை ஏற்றுக்கிட்டு சரியான வாதத்தை வச்சிருப்பாரான்னு பார்த்தா இல்லை. வீடியோ முழுக்க இவர் தமிழரே இல்லை, இவர் வேற ஒருத்தர், அதனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, தமிழர்கள் மீது வன்மமோடு இவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னு வீடியோ முழுக்க புலம்பி வச்சிருக்காரு. என்ன பாரி, நான் பெருசாக எதிர்பார்த்தேன் பாரி. இல்லை, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, அதை தமிழ்லையும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. அதை இப்படியும் சொல்லலாம், வஞ்சகர்களின் கடைசி புகலிடம் இனவெறி. பாரி அவர்கள் செஞ்சது அந்த மாதிரியான ஒரு இனவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு வீடியோ தானே தவிர வேறு எதுவும் இல்லை. சரி, அதையாவது ஒழுங்காக புலம்பி வச்சிருக்காருன்னு பார்த்தா இல்லை. என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இவருடைய உடல் மொழி சரியில்லை, குரங்குன்னெலாம் சொல்லியிருக்காரு, அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ அடுக்கி வச்சிருக்காரு. உடல் மொழியை வச்சு ஒருத்தருடைய இனத்தையெல்லாம் அடையாளம் காண்றதெல்லாம் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன்.
என்னுடைய உடல் மொழிங்கிறது அப்படி தான். நான் எப்போவுமே ஹிஸ்ட்ரியை ஃபன்னாக தான் வந்து அணுகுவேன். ஹிஸ்ட்ரி வந்து இட்ஸ் ஃபன், அதை நீங்கள் ஃபன்னாக பாருங்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய எண்ணம். இதில் வந்து என்னுடைய மகிழ்ச்சி வெளிப்பாடாக இருந்துச்சு. அந்த புரிதலோடு தான் நான் அதை வந்து பேசியிருந்தேன். அது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சதுன்னா அது என்னுடைய பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து குரங்கோடலாம் கம்பேர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார். நான் அப்படி ஒரு பார்வையில் நான் வந்து பேசலை. இப்போ இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய விதத்தை தான் வந்து நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் அதை சிகை கொற்றனோட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒருவேளை அவருக்கு வந்து அப்படி ஒரு தாழ்மையான பார்வைங்கிறது இருந்திருக்கும். அந்த பார்வையோடு தான் நான் பேசினதை அவர் புரிஞ்சுக்கிறாருன்னு நான் நினைக்க முடியும். மேனிப்புலேட் பண்ணியிருக்கோம் அவருடைய வீடியோவை அப்படின்னு தான் அவர் முதல் அக்யூசேஷனே எடுத்து வைக்கிறார். என்ன மேனிப்புலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவர் வந்து அவருடைய வீடியோ எடுத்து போட்டு பார்த்தீங்களா அரசர்னு சொன்னேன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கன்னு அவர் வீடியோ ஒன்று காட்டுறாரு. மேனிப்புலேஷன்னா என்னென்னா, ஒருத்தர் சொல்லாததை சொன்னதுன்னு சொல்கிறது தான் மேனிப்புலேஷன். இல்லை சொன்னதை தப்பாக சொல்கிறது மேனிப்புலேஷன். நாம் தப்பாக அதுவும் சொல்லலையே. அவர் போட்டுக்கிற வீடியோவில் என்ன வருது, அரசர்னு சொல்லியிருக்காரு, ராஜாவாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இன்னும் எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட்ஸை சேர்த்து சொல்கிறார். அது வந்து ஒரு பதவியாக இருக்கலாம், இல்லை இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம்னு சொல்கிறார். ஆனால் ராஜாவாக இருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல, அதை தானே யூஸ் பண்ணியிருக்கோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை நான் மட்டும் சொல்லலை, இதை ஆய்வு பண்ணவங்கள்லாம் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை எழுதுனது ஒரு அரசரோ இல்லை தலைமை பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தரோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஒரு சாதாரண ஒரு எளிய வணிகராகவோ பயணியாகவோ இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை எளிய மனிதர் ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறதுல தான் பாரி அவர்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்கோ என்னவோ. இது கிராஃபிட்டி தான், இது கிராஃபிட்டியில் வகையில் தான் வரும் அப்படின்னு சொல்லி அது கிறுக்கல்கள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம முதல் வீடியோவில் பயன்படுத்தியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் 2வது வீடியோவில் கிறுக்கல்கள்ங்கிறது நிறைய பேருக்கு அஃபண்ட் ஆயிருக்கு. அதுக்கு பதிலாக சுவர் எழுத்து அப்படிங்கிறது சரியான வார்த்தையாக இருக்கும்னு நம்மளுடைய பீக்கீப்பர்ஸ் சொன்னதை ஏற்றுக்கிட்டு சுவர் எழுத்து அப்படின்னு தான் 2வது வீடியோ முழுக்கவுமே பயன்படுத்தியிருந்தோம். இதை வந்து கிறுக்கல்கள்னு சொல்லாமல் சுவர் எழுத்துன்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நல்ல டேர்ம், அழகாக இருக்குது. இதே நம்ம வந்து பயன்படுத்துவோம். இனிமேல் நான் சுவர் எழுத்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆனால் பாரி அவர்கள் அதை மடைமாற்றி விட்ட விதம் என்ன, தொடர்ந்து கிறுக்கல்கள் தான் இவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ நீங்கள் மட்டும் சொன்னீங்க அது கிராஃபிட்டி தான், அது கிறுக்கல்கள் தான் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களே. முதல் வீடியோவில் என்ன சொன்னீங்க, அது முழுக்க கல்வெட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. 2வது வீடியோவில் அது கிராஃபிட்டின்னு ஒத்துக்கிட்டாங்களே. கிராஃபிட்டி அப்படிங்கிறதுக்கு கிறுக்கல்ங்கிறதா மீனிங்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம். அப்போ அது ஒத்துக்கிட்டதுக்கு பிறகும் இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது என்ன லாஜிக்குன்னு எனக்கு புரியலை. முதல்ல என்ன சொல்கிறாரு, பிற மொழியாளர்கள் சொல்லுவாங்க, ஐரோப்பியர்கள் வந்து சொல்லுவாங்க அது வந்து கிராஃபிட்டின்னு சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி அதை சொல்லலாம், அவங்களுக்கு நம்மளை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க, அதே ஐரோப்பியர்கள் வந்து கண்டுபிடித்த ஒரு விஷயத்தை தானே நம்ம வந்து பெருமையாக கொண்டாடுறோம். இங்கேருந்து போய் யாராவது சொன்னாங்களா? இல்லை. அதே ஐரோப்பியர்கள் தான் இது வந்து தமிழ் எழுத்து அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிற அதை ஏற்றுப்போம், ஆனால் அவங்க அது கிராஃபிட்டின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டோம். இது என்ன வாதம்னு எனக்கு புரியலை. ஒரு விஷயம் சொல்கிறது தவறாக இருக்குது, இல்லை தவறு இல்லை, அதுதான் சரி. இருந்தாலும் வந்து அதை சொன்ன விதம் வந்து பலருக்கு பிடிக்கல அப்படின்னா அதை மாற்றிக்கிட்டு அது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மாற்றி சொல்கிறது தான் ஒரு சரியான கண்டென்ட் கிரியேட்டருக்கு அழகு. அதை தான் நான் பண்ணியிருக்கேன். கிராஃபிட்டி அப்படிங்கிறதுடைய தமிழ் பதத்தை வந்து நீங்கள் இப்படி பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க, அதை நான் அப்படி தான் சுவர் எழுத்துன்னு பயன்படுத்தியிருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, மொதல் வீடியோவில் நீங்கள் பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருச்சு. 2வது வீடியோவிலையாவது அதை திருத்திக்கிட்டு கரெக்டாக பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் அதை பண்ணவே இல்லை. தொடர்ந்து வேற ஒரு விஷயத்தை நோக்கி தான் உங்களுடைய பார்வையாளர்களை வந்து நீங்கள் நகர்த்திக்கிட்டே இருக்கீங்க. இது எல்லாத்தையும் விட உச்சத்துக்கு போனது எதுனா, ஜிடி வீடியோவை பார்த்துருக்கீங்களா? ஜிடி வீடியோ தான் அவர் பேசியிருக்காரு. அவருடைய சேனல்லேயே அதுக்கு தான் அதிகமாக வியூஸ் போன வீடியோ அப்படின்லாம் சொல்லி வச்சுருந்தாரு. என்ன நிறுவ வரீங்க பாரி, நாங்கள் ஒரு 1000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பண்ணியிருக்கோம். அதில் அவருடைய நெரேட்டிவுக்கு எது செட் ஆகுமோ அந்த வீடியோவை மட்டும் சூஸ் பண்ணிட்டு கொண்டு வராரு. ஆனால் அவரை பற்றி மட்டுமா பேசியிருக்கோம், சோழர்கள் வரலாறு பேசியிருக்கோம், பாண்டியர்கள் வரலாறு பேசியிருக்கோம், முக்கியமான அரசர்களுடைய வரலாறு பேசியிருக்கோம், கீழடிக்கு நேரடியாக போய் அங்கேருந்து கீழடியின் பெருமை என்ன அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்கோம். இப்படி பல விஷயங்களை செஞ்சுருக்கோம். இதெல்லாம் பாரிக்கு நான் சொல்லலை. பாரியுடைய வீடியோவை பாதியிலே பார்த்துட்டு வந்து இங்கே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பாரியே எங்களோட வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இப்போ தான் ரிசர்ச் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு. நீங்களும் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் ஃபேக்ட்னா என்ன, ரிசர்ச்னா என்ன, எப்படி ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கும் ஒரு புரிதலாக கிடைக்கும். அதில் தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க, அதில் தப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கலாம். அதோடு நிறுத்திங்களா? இல்லை, சமஸ்கிருதம் சிகைங்கிறது சமஸ்கிருதம் தான் அப்படின்னு திரும்ப ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சான்ஸ்கிரிட் கல்வெட்டு என்று அந்த ஆய்வாளரே சொல்லிட்டார்கள், அவங்களே சொல்லிட்டாங்க. சரி, அதை ஏன் அழுத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? அதுவும் சான்ஸ்கிரிட்டுக்கு இவ்வளோ, அது எதுக்கு அழுத்தி சொல்கிறீங்க? அப்படியா சொல்லியிருக்கேன்? எங்கேயாவது சிகை என்பது சமஸ்கிருதம்னு சொல்லியிருக்கேன்னா? சிகை என்பது சமஸ்கிருதம்னு சொல்கிறாங்க, ஆனால் அது தவறு. சிகை என்பது தமிழ் சொல் தான், தமிழில் அதற்கான வேர்ச்சொல் இருக்குது அப்படின்னு சங்க பாடல்களுடைய உதாரணத்தோடு சொல்லியிருக்கேன். சிகை அப்படிங்கிற சொல்லுங்கிறது பழந்தமிழ்ல இருந்தே புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இந்த சிகை அப்படிங்கிறதுக்கு குறைந்த அளவு அப்படிங்கிற ஒரு பொருளுங்கிறது தமிழில் இருக்குது. சங்க பாடலில் கூட சிகை அப்படிங்கிற இந்த சொல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிகை அப்படிங்கிறதுக்கு உண்டி கவலம், சாப்பாட்டு கவலம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. சிகை அப்படிங்கிறதுக்கு வட்டி அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது.
ஸோ இந்த சிகை கொற்றன் அப்படிங்கிறது இதில் இருந்து ஏதாவது ஒரு சொல்லை குறிக்கக்கூடிய ஒன்றா இருந்திருக்கலாம், இல்லை அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்த ஏதாவது ஒரு தமிழ் சொல்லாக கூட அது இருந்திருக்கலாம். இதில் பல உதாரணங்கள் நான் தேடி கண்டுபிடிச்சது. அது மட்டும் இல்லாமல் கவிஞர் மகுடேஸ்வரன் மாதிரியான ஆய்வாளர்கள் அவங்க எழுதி வச்ச குறிப்புகளை எடுத்து வச்சு நான் பேசியிருக்கேன். இது மாதிரி சிகை என்பது சமஸ்கிருதம் அல்ல அப்படின்னு சொன்ன விஷயத்த இது சமஸ்கிருதம் தான் நிறுவுறதுக்கு இவர் முயற்சிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்களே, என்ன மாதிரியான பார்வை பாரி அவர்களே? இந்த 2 வீடியோக்களையும் பாரி பேசியிருந்ததுக்கான அடிப்படை காரணம் என்ன? இது வந்து ஒரு அரசரோ இல்லை உயர்குலத்தை சார்ந்தவங்களோ உயர்ந்த பதவியில் இருந்தவங்களோ தான் இதை போய் எழுதியிருக்க முடியும், சாதாரணமானவங்க போயிருக்க முடியாது, எழுதியிருக்க முடியாதுன்னு திரும்ப திரும்ப அவர் சொல்கிறார். ஆனா இவர் தொடர்ச்சியாக வந்து இந்த காமன் மேன் இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்துச்சுன்னே நமக்கு புரியல. கண்டிப்பா சிகை கொற்றன் காமன் மேனா அப்படின்னா கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. என்ன சொல்ல வரீங்க பாரி? தமிழர்களுக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை, சாதாரணமானவங்க பயணிக்க முடியாது, அந்த திறன் அற்றவர்கள் அப்படின்னு சொல்ல வரீங்களா? எளிய தமிழர்களுக்கு வந்து அந்த காலத்தில் எழுதவே தெரியாது, உயர் பதவிகளில் இருந்தவங்க மட்டும்தான் எழுத தெரிஞ்சவங்களா இருந்தாங்க, பயணம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னு நிறுவ வரீங்களா? சிவசுப்பிரமணியன் அவர்கள் உண்மையான வரலாறுங்கிறது எளிய மனிதர்கள்கிட்ட இருந்து தொடங்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் அதுக்கு புறம்பாக பேசுகிறீங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, தமிழர்களுக்கு பெருமை கிடையாது, தமிழர்களுக்கு அந்தளவுக்கு திறமை கிடையாது, தமிழர்களை ஆண்டவர்களுக்கு தான் அந்தளவுக்கு திறமை இருக்குது, தமிழர்களுடைய உயர் பதவிகளில் இருந்த ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரியான திறமை இருந்தது, கல்வி ஞானம் இருந்தது, அவங்க தான் அதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஒருவேளை அப்படி தான் உங்களுடைய எண்ணமாக இருக்குன்னா ரொம்ப தவறு பாரி. ஏன்னா எளிய மனிதர்கள் இங்கே மிக சிறந்தவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட வரலாற்று தரவுகள் நமக்கு கிடைக்கிறது. கீழடி ஆதிச்சநல்லூர்லேருந்தே நமக்கு அந்த தரவுகள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோடைய உச்சம்தான் இப்போது நமக்கு சிகை கொற்றனா எகிப்தில் கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப உனக்கு வரலாறு கிடையாதுடா, உனக்கு எதுவுமே கிடையாது, உன்னுடைய அரசர்களும் உனக்கு மேலே உயரதிகாரிகளாக இருந்தவங்க கிட்ட தான் வந்து எல்லாமே இருந்துச்சு, அதுதான் உன்னுடைய பெருமை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல வரீங்க. சாரி பாரி, எனக்கு எளிய மனிதர்களுடைய வரலாறு அது தெரியுது, உங்களுக்கு அது தெரியல. எளிய தமிழர்கள் கிட்ட இருந்து வரலாறு தொடங்குது அப்படிங்கிறத பார்த்தா உங்களுக்கு தான் வயிற்று எரிச்சலாக இருக்குது. ஜெலுசல் எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு தான் தேவை. முடிஞ்சால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களோட நல்ல சிறந்த சித்த மருத்துவர்கள் எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதிலேருந்து நீங்கள் தொடர்ந்து நிலைநிறுத்துவது என்னென்னா, நீங்கள் பண்ண தப்பு எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இனத்தின் பின்னால் நீங்கள் போய் ஒளிஞ்சிக்கிறீங்க. எல்லாரையும் வந்து பார்த்தீங்களா இவங்க தமிழர் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசி தூண்டி விட்டு அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறதுக்கான வேலையை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதை தான் டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அப்படி உண்மையான டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், தமிழை உண்மையாய் நேசித்து தமிழை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு, தமிழர்களுக்குள்ள ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு உண்மையாய் உழைக்கக்கூடிய என்ன மாதிரியான ஆட்கள் தப்பிச்சிருவாங்க. தமிழுக்குள்ள மறைஞ்சிருந்து தமிழை ஒரு போர்வையாய் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பல பேர் மாட்டிப்பாங்க இல்லையா பாரிசாலன்? பிக் பேங் போகன் சேனலில் வரலாறாக தான் அணுகுவோம். நேர்மையான சரியான அரசியலை பேசுவது தான் எங்களுடைய எண்ணமாக இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அதை தான் செஞ்சிட்ருக்கோம். போகன் அந்த பாதையிலிருந்து மாற மாட்டான். உங்களுக்கு அந்த மாதிரி மாறி இருக்குது அப்படின்னு நம்ம பிக்யூபஸில் யாராவது ஃபீல் பண்ணாங்கன்னா, அதுக்கு சரியான ஒரு வாதத்தை முன் வச்சாங்கன்னா, திருத்திக்கிறதுக்கான சூழல் அதில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருத்திக்கிறதுல போகன் என்றைக்குமே தவற மாட்டான். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து பாரியோட உன்னோட நேரடியாக வந்து டிபேட் பண்ண முடியுமா அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பாரியோடைய வீடியோக்களை வந்து நான் அதிகமாக பார்த்ததில்லை அப்படின்னாலும் அவர் அங்கங்கே பேசின விஷயங்கள், ஷார்ட்ஸில் வந்து பார்த்தது, ஒரு சில வீடியோக்கள் பார்த்தது, அதிலிருந்து அவருடைய கருத்துக்களில் எனக்கு உடன்பாடும் உண்டு, முரண்பாடும் உண்டு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே நிறைய பேர் வந்து அவரோட வந்து நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் 7 மாதங்களாக அவரோட பேசுறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சுட்டு தான் இருந்தோம். என்னுடைய டீமில் இருந்து பேசியிருக்காங்க, நான் 2 முறை வந்து அவருக்கு கால் பண்ணியிருக்கேன், சரியான ரெஸ்பான்ஸுங்கிறது இல்லை. வருண் கிட்ட வந்து நான் ஃபோனில் கேட்டிருக்கேன், நேரடியாக அவரை பார்த்தப்போ கூட அவர்கிட்ட கேட்டிருக்கேன், அவரும் வந்து அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தரல, அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்குங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை நம்மளோட ஒரு உரையாடல் நிகழ்த்துறதுக்கு வந்து அவர் தயாராக இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதுதான் ஜென்யூனான ரீசனாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அவர் உண்மையிலே பிஸியாக இருந்திருக்கலாம். இந்த சூழலில் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறது வந்து சரியாக இருக்காது. நிறைய பேர் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதிலாக அதை சொல்கிறேன். இனிமேல் அது மாதிரியான ஒரு விவாதம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா கேட்ட கேள்விகளுக்கு, வைத்த குறைகளுக்கு, வைத்த வாதங்களுக்கு சரியான எதிர்வாதங்களையோ ஃபேக்சுவலாக ஒரு ஆக்கப்பூர்வமான பதில்களையோ அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன், நானும் அவரோட வந்து உரையாடி இருப்பேன். ஆனால் அப்படி ஒரு சூழல் அப்படிங்கிறதே இல்லை. அவர் இனவாதத்தை வந்து கையில் எடுத்திருக்கார். இனவாதத்தோடு இருப்பவர்களோட என்னால் உரையாட முடியாது. ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் 47 நிமிஷம் இல்லை, இன்னொரு 50 நிமிஷம் சேர்த்து எக்ஸ்ட்ரா போட்டு கூட ஒரு வீடியோ போடலாம். அவருடைய பார்வையாளர்கள், அவருடைய தீவிர ஃபேன்ஸாக இருக்கிறவங்க வந்து கீழே கமெண்ட்ஸ் என்ன வேணால் பண்ணலாம், எது வேணால் நடக்கட்டும், நான் திரும்ப பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதுக்கு திருவள்ளுவரே சரியான பதில் அப்படிங்கிறத சொல்லிட்டார். அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தங்கணத்தார் அல்லார் முன் கோட்டி கொளல். அவ்வளோதான்.
இது மட்டும் இல்லை, இதை ரிசர்ச் பண்ணவங்க இந்த விஷயத்தை பார்த்தாலும் சரி, இல்லை மாற்று மொழி இருக்கிறவங்க வந்து இதை பார்த்தாலும் சரி, என்னடா ஒரு அருமையான ஒரு ரிசர்ச் டாக்குமெண்ட் கிடச்சிருக்கு, அதை வச்சு இப்படிலாம் சண்டை போட்டுருக்காங்க பாரு, இதுக்கு தாண்டா இவனுங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு இதையே கிண்டலாக பார்க்கறதுக்கு, பேசுறதுக்கு இதுவே இடம் கொடுக்கும். அதை என்னால் அனுமதிக்க முடியாது. இதோட நான் இதை நிறுத்திடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். ஏன்னா நமக்கு நிறைய உண்மையான வரலாறுகள் பேசுவதற்கு இருக்குது, அதை நம்ம பார்த்தாகணும். நம்மளுடைய பிக்யூபஸ் கம்யூனிட்டிக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் நான் வைக்கிறேன். நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். அது ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு 3-4 வீடியோ அப்படி தான் வந்துட்டுருக்கு. இன்னும் வீடியோக்களில் வரலாம். நான் கண்டிப்பாக வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ண மாட்டேன், அந்த கமெண்ட்லாம் பண்ணாதீங்கலாம் சொல்ல மாட்டேன், அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட்லாம் பண்ண மாட்டேன். அது அப்படியே இருக்கும். அவங்களுடைய எண்ண ஓட்டம் என்ன அப்படிங்கிறது காலக்கண்ணாடியாக அது அப்படியே இருக்கும். வருங்காலத்தில் அவங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக மாறும். அதே மாதிரி நம்மளுடைய பிக்யூபஸில் பல பேர் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு வந்து பதில் சொல்கிறத பார்க்க முடியுது, பாரி அவர்களுடைய வீடியோவில் கூட பதில் சொல்கிறத பார்க்க முடியுது. அதெல்லாம் தேவையில்லை, பண்ணாதீங்க. எனக்கு கேட்டால் அது அவசியமற்றது. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் ஃபேக்சுவலாக எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு பதில் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா உண்மையானது அவங்களுக்கு தேவையில்லாத ஒன்றா தான் இருக்குது. அதை நம்ம கண்டுக்க வேண்டாம். அவங்களே ஒரு காலத்தில் புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வருவாங்க, விட்டுருங்க. என்ன ஒன்று, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் நமக்கு புரியுது. இன்னும் நம்ம வேலை செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. இன்னும் நிறைய விஷயத்த வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், நிறைய பேருக்கு புரிதல் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதை நோக்கி நம்ம நகருவோம், அதில் சக்ஸஸ் அடைவோம். சரியா? ஓகே, காத்துருங்க. இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் வரப்போகுது, அதை பார்க்க ஆரம்பிக்கலாம். பை.